அதாவது யூடிஆர் காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய பட்டா பிரச்சனைகளை, அதாவது 1979 முதல் 87 வரை நடைபெற்றது தான் யூடிஆர் காலம். இந்த மாதிரி 87க்கு பின்னர் வரக்கூடிய பட்டா பிரச்சனைகளை எங்கு தீர்வு காண்பது, எப்படி தீர்வு காண்பது, அதைத்தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது யூடிஆர் காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய பட்டாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, சார் ஆட்சியர் அல்லது வருவாய் கோட்டாட்சியர், இவங்க தான் அதை தீர்க்க முடியும். அதே போல் ஒரு நிலமானது சப் டிவிஷன் நிலமாக இருக்குது அப்படின்னா பட்டா தருவதற்கு வட்டாட்சியருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதே போல் முழு நிலமும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னா துணை வட்டாட்சியருக்கு தான் அந்த பவர், அந்த அதிகாரமானது இருக்கிறது. அதே போல் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ அல்லது கோட்ட அலுவலகம் அல்லது வட்ட அலுவலகம், இந்த மாதிரி எங்கே வேணாலும் பட்டா சம்மந்தமான புகாரை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை வருவாய் கோட்டாட்சியருக்கு தான் அதை அனுப்பிடுவாங்க. அவர் தான் அது சம்மந்தமான புகாரை விசாரிப்பார். அதே போல் அந்த வருவாய் கோட்டாட்சியர் அந்த புகாரை விசாரிக்கும்போது அது சம்பந்தமான கோப்புகளை வட்டாட்சியரிடமிருந்து பெறுவார். அதே போல் மனுதாரர், எதிர் மனுதாரர், விஏஓ கிராம நிர்வாக அலுவலர், மண்டல துணை வட்டாட்சியர் இவங்கக்கிட்ட விசாரணை பண்ணி அந்த அறிக்கையை அவர் பெறுவார். அதே போல் மனுதாரரோட கோரிக்கையை எதிர் மனுதாரர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா ஆவணத்தின் அடிப்படையிலையும் மனுதாரரோட அனுபவத்தின் அடிப்படையிலையும் அந்த ஃபைனல் ஆர்டர், இறுதி ஆணைகளை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் பிறப்பிப்பார். ஒருவேளை எதிர் மனுதாரர் மனுதாரரோட கோரிக்கையை ஏற்க மறுக்கிறார் அப்படின்னா அந்த சமயத்தில் ஆவணங்களின் அடிப்படையிலையும் மனுதாரரோட அனுபவத்தின் அடிப்படையிலையும் எந்த நிலமானது பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுதோ அந்த நிலமானது மனுதாரருக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஆவணம், அதே போல் அனுபவம், இந்த இரண்டின் அடிப்படையிலேயே அவர் ஆணைகளை பிறப்பிப்பார் கோட்டாட்சியர். ஒருவேளை ஆவணம் ஒருத்தரோட பேர்லையும் அனுபவம் இன்னொருத்தரோட பேர்லையும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதே போல் அந்த நிலமானது நீதிமன்றத்திலையும் அது சம்மந்தமாக வழக்கு நடைபெற்றிருக்கு அப்படின்னா அப்போ வருவாய் கோட்டாட்சியர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் கோர்ட்டவே, அதாவது சிவில் கோர்ட், உரிமையல் நீதிமன்றத்தை நாடி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். அதே போல் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய நினைத்தால் மாவட்ட வருவாய் அலுவலரை நாடலாம். அங்கேயும் பிரச்சனையானது தீர்க்க முடியாமல் இருந்தது அப்படின்னா நில நிர்வாக ஆணையரை அணுகலாம். அங்கேயும் முடியலை அப்படின்னா ஃபைனலாக சிவில் கோர்ட்டை நாடி, உரிமையல் நீதிமன்றத்தை நாடி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள இயலும்.